Hi guys, welcome back to our channel TechCode. இந்த டாப்பிக்கில் நம்ம ஏர்டெல் சிம்க்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏர்டெலோட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோடு MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 64.8 MBPS ஸ்பீடு இருக்குது. அப்லோட் MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.93 இருக்குது. இந்தமாரி உங்களுடைய ஏர்டெல் சிம்மோடைய இன்டர்நெட்டையும் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஏர்டெல் சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஏற்கனவே ஏபிஎன் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நம்ம ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மோருன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட் இடத்துனே நியூ ஏபிஎன் மேலே காட்டும். அதில் நேமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஏன்ற லெட்டர்ஸ் கேப்சரை போட்டுக்கோங்க. AIRTEL ஏர்டெல் 5G வந்து ஸ்கேப்ஸில் போட்டுக்கோங்க 5G. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. AIRTEL NET ஏர்டெல் நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்மால் தான், ஸ்பேஸ் எதுவும் வராது. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 5G பாட். ஏர்டெலுக்கு ஏன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. AIRTEL ஏர்டெல் 5G பாட், BOT ஏர்டெல் 5G பாட். இதில் ஏ மட்டும் தான் ஸ்கேப்ஸ் வரணும். ஏர்டெல் ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ரெண்டுமே ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி காட்டும், உங்களுக்கு வேறு மாதிரி காட்டும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காட்டும். லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது PAP or CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL நெட். ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் SUPL நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் பார்த்தா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. LTEலேருந்து GPRS வரையும், அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE, லாஸ்ட் ஒன் GPRS. இந்த 8 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் மேலே டன்னுன்னு இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, ஏர்டெல் 5G. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.